சிற்றம்பா ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவனாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் வெண்ணூர் ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணா அமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF கமலவிநாயகர் சத் சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருவந்திர ஞான வேள்வியிலே நாம் தொடர்ந்து சூன்ய சம்பாஷணை என்கிற பகுதியை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. மறைபொருள் கூற்றாக பல செய்திகளை நமக்கு திருமூல தேவநாயனார் அருளி செய்து வருகிறார். சரியை பற்றி சொல்லுகிறார், கிரியை பற்றி சொல்லுகிறார், யோகத்தை பற்றி, வாசி யோகம் பற்றி நிறைய சொல்லுகிறார். பிறகு ஞான நெறி என்று சொல்லக்கூடிய ஞான நிலையை பற்றி பேசுகிறார். இப்படி இருவினை உப்பு, மலபரி பாகம், சத்தினி பாகம், குருவுடைய பெருமை, பல விஷயங்களை கலந்து தருகிறார். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வரிசைப்படி தரல, அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படிதான் கொடுப்பாங்க. எப்போவுமே ஒரு சப்ஜெக்டை கம்ப்ளீட்டாக படித்ததுக்கு பிறகு எங்கே வேணால் எப்படி வேணால் நமக்கு அது தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக கொஸ்டின்ஸ் அப்படி நிரவி அப்படி கேட்பாங்க. அந்த மாதிரி அப்படித்தான் இதுலேயும் அவர் ஒரு வரிசையாக இல்லாமல் இப்போ எந்த செய்தி முக்கியம்னு கருதுகிறாரோ அந்த செய்தியை பற்றிய ஒரு தெளிவை வழங்குகிறார். ஆனால் எந்த செய்தி சொல்வதாக இருந்தாலும் அதை மறைபொருளாக வைத்து சொல்லி நம்மையே யூகிக்குமாறு செய்துவிட்டு போகுது. சான்றோர்கள் அதனை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆனாலும் அதில் இன்னும் தெளிந்த பொருளை நாம் பார்க்கலாம். அப்படி பார்க்கிற பொழுது பல விஷயங்கள் நமக்கு தெளிவாகிறது. இப்போ சான்றோர்கள் கூட, உரையாளர்கள் கூட ஓரளவு தான் சொல்லியிருப்பாங்க. அதற்கும் மேலே போய் அதை எப்படி அதனை தொடர்புபடுத்தி பார்ப்பது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. அது அப்போ தான் அது இன்னும் சிறப்படையும். கூறுதல் என்று சொல்வார்கள், உள்ளது சிறத்தல். அப்படி சிவத்துக்கு ஏற்கனவே கருணை உண்டு. ஆனால் அது மிகுந்து அதிகப்படியாக வெளிப்பட்டது 6 முகங்கள்லேருந்து. அதுதான் கருணை கூர் முகங்களாரும் அப்படின்னு சொல்லுவார். கூறுதல், மிகுதல். அப்படி மிகுந்த பொருளை நாம் பார்க்கிறோம். அந்த ஒரே எல்லாமே இருக்கு, ஒரே அதனால மிகுந்த பொருளை பார்க்கிறோம். சிறந்த பொருளாக அதனை சிறப்படை செய்யுமாறு நாம் பொருள் பார்க்கிறோம். அதை நீங்கள் அடிப்படையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ பாடல் 55 என்ன சொல்லுகிறார் நாயனார் என்று பார்ப்போம். நிலத்தை பிளந்து நெடுங்கடல் ஓட்டி புனத்து குரவன் புணர்த்த கொழுமீன் விளக்கு மின். மீன் இருக்கிறது, அது விளக்கு மின். விளக்கு மின் அது நெடில் இல்லை, குறில். தித்திங்க
புனத்து குறவன் புணர்த்த கொழுமீன் விளக்குமின் யாவர்க்கும் வேண்டின் குறையா அறுத்தமும் இன்றி அடுவதுமாமே. நிலத்தை பிளந்து நெடுங்கடல் ஓட்டி புனத்து குறவன் புணர்ந்த கொழுமீன். புணர்ந்தவா புணர்த்தவா என்ன போட்டிருக்கு? அதுல புணர்த்ததானே போட்டிருக்கு, அதுதான் சரி. புனத்து குறவன் புணர்த்த கொழுமீன் விளக்குமின் யாவர்க்கும் வேண்டின் குறையா அர்த்தமும் இன்றி அடுவதுமாமே. ஒருவனை பத்தி பேசுகிறார், அவன் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுகிறார், செய்தியை அவன் மேல் வைத்து பேசுகிறார். ஒரு குறவன். குறவன் என்று சொன்னால் குறிஞ்சி நிலத்து வேடுவன் குறவர். குறவர் மணமகள் அப்படின்னு தானே சொல்றாங்க. அப்படி அந்த வேடுவர்கள், அந்த வேடுவ தொழில் அது எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். கொலு, வெட்டு, குத்து, அடி, ஒத்த, இப்படிதான். அதுவும் இல்லாம யாராவது அவங்க போனா அடிச்சு ஓச்சு பிடிக்குவாங்க. வழிப்பறி கொள்ளை. ஆரலை கல்வர். கொடுகு வெஞ்சிலைன்னு பாண்டியிருக்காருல்ல நம்ம சுந்தரமூர்த்தி சார். வழிப்பறி செஞ்சுட்டாங்க அவருக்கு அண்ணந்த பொருள்களை எல்லாம். சாமிகிட்ட தான் போய் சொல்றார், என்னது இப்படி நடந்துருச்சு, நீ இருக்கிற இடத்துல இப்படி நடந்திருக்க, ஜாக்கிரதையாரு என்று சொல்லுகிறார். நிலத்தை பிளந்து நெடுங்கடல் ஓட்டி புனத்து குறவன். நிலத்தை பிளந்து நெடுங்கடல் ஓட்டி புனத்து குறவன் புணர்த்த கொழுமீன். புனத்து குறவன்னாரு திணைப்புணம். புணம்னாலே காடு அப்படின்னு வச்சுங்களேன். அவ குறவன் அந்த வேடுவ தொழிலில் இருக்கிறான். அவர்கள் எப்படி அது செய்வார்கள் அப்படிங்கிறது சொல்ல வேண்டியதில்லை. அவர்களுக்கு அந்த அவருடைய தொழிலுடைய கொடுமையை பார்க்கணுன்னா நம்ம சாமி எழுதின அந்த பதிகத்தை தான் பார்க்கணும். கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரவலாமை சொல்லி திடுகு மொட்டு என குத்தி கூரை கொண்டாரலைக்கும் இடம். கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரவலாமை சொல்லி திடுகு மொட்டு என குத்தி கூரை கொண்டு ஆரலைக்கும் இடம். திருடன் வந்துட்டான்னா அவன் அடிச்சு பிடிக்கும் போது ஏதாவது பொருள் இருக்கணும் நம்மகிட்ட. ஆமா, இல்லையேன்னு சந்தோஷப்பட்டுறாதீங்க. நல்ல வேலை நம்மகிட்ட எதுவும் இல்லை விட்டுருவான்னு. ஏன் கொண்டு வரலன்னு அடிப்பான். எதுக்கு வெறுங்கையா வந்தேன்னு அதுக்கு வேற அடி விழுவும். ஏதாவது 50 100 இருந்தால் சக்குன்னு வாங்கிட்டு விட்டுருவான். இவ்வளோதாங்க இருக்கு. சரி ஓ, ஒன்றும் இல்லாமல் நான் உனக்காக வெறுங்கையா போகிறதான்னு ஒன்றும் இல்லைன்னா உதவலும். முடுகு நாரிய வடுகர் வாழ் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடுகு நுண்ணுடை மங்கை தன்னொடும் எத்துக்கு இங்கிருந்தி நீர் எம்பிரான் நீரே. கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரவலாமை சொல்லி சத்தம் போடுவான். புடி கட்டு அப்படின்னு. திடுகு மொட்டன குத்தி
கொடுக்கறதுக்கு முன்னாடியே குத்துவான். கொடுக்கலான்னு நம்ம முடிவு பண்ணியிருப்போம், அப்பவும் குத்துவான். கூரை கொண்டு ஆறலைக்கும் இடம்னாரு. ஆறலைக்க துணியை கூட பிடிங்கிடுவானா, வேட்டியை உருவிட்டு அனுப்பிச்சிருவான். சொல்லாங்கல்ல இப்போ கூட கூரை கொண்டுங்கிற சொல்கிறார் பாருங்க. அதை நம்ம இப்போ சொல்கிறதே அப்போ சாமி சொல்கிறாங்க. ஆறலைக்கும் வழிப்பறி கொள்ளை செய்கின்ற இடமாக போய்விட்டதே. முடுகு நாரிய படுகர், படுகருங்கிறவங்க அந்த வேடுவர்கள். அவர்கள் தான் குறவன்னு அவர் தான் குறிப்பிடுறாரு. அதில் ஒரு குறவன் சரி, ஒன்றும் சரியா எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்காங்க, வரமாட்டேங்கிறாங்க. வேடுவ தொழிலும் சரியில்லை, இதை விட்டுடுவோம் அப்படின்னு அவன் என்ன பண்ணான், அத்தை விட்டுவிட்டு அதையும் நீங்கி போய் நிலத்தை பிளந்து அவன் முதல்ல புணத்துக்குறவனாக இருந்தான். அடுத்து என்ன பண்ணால் மருத நிலம், இங்கே போய் ஒரு நிலத்தை தேர்ந்தெடுத்து வாங்கி அதை உழுது, யாரும் கேட்காத நிலமாக பார்த்து, அந்த மாதிரி நிறையா இருக்கும் புறம்போக்கு. சரின்னு அந்த பக்கமாக போய் ஏதோ நிலத்தை இப்போ தான் விற்கிறது வாங்கிறதுலாம். அந்த காலத்துலலாம் ஒரு வயலில் அவங்களுக்கு சொந்தமாக இருக்கும், வயலில் வேலை செஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, வீடு இருக்கும். எங்கேயா வெளியூர் போகிறாங்க, மாற்றலாகி போயிடுச்சுன்னா அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. வயலை விட்டுருவாங்க, வீட்டை விற்கிறதுங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அப்படியே போயிடுவாங்க. யாராவது வந்து அதை எடுத்துக்குவாங்க, அவங்க இருப்பாங்க, அவங்களும் அப்படியே விட்டு போவாங்க. யார் ஒருத்தருக்கு சொந்தம்னே ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சுருக்கு, அப்படி கேள்விப்படுறோம். பிரிட்டிஷாரன் வந்தான், எல்லா வேலையும் பண்ணிட்டு போனான். இந்த சாதி பிரச்சனையை உண்டாக்குனதே அவன் தான். அதுக்கு முன்னாடிலாம் அவ்வளோ கொடூரமாக இல்லை, இந்த உணர்வை தூண்டி விட்டு. ஏன்னா நம்ம ஒத்துமையாக இருந்தால் அவனுக்கு கஷ்டம் இல்லையா, அதனால் நம்ம ஒத்துமையாக இல்லாதபடிக்கு பார்த்துக்குவோம். அந்த டாக்டிக்ஸு தான் உலகம் முழுவதும் அவனுக்கு செல்வாக்கு ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ எல்லாம் போயிடுச்சு, அவன் தந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க, பிரிட்டிஷ்கார தந்திரம். இந்த வேடுவர்கள் அப்படிப்பட்ட அந்த தொழிலை விட்டு விவசாயம் பண்ணலான்ட்டு நிலத்தை உழுது பயிர் பண்ணாலும் சரி, அதுலேயே முனைஞ்சு நின்று அதை செய்யலாமான்னு பார்த்தா அவனுக்கு அதில் ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தது. இன்னொன்று போர் அடிக்குது. காலையில் இருந்துட்டு பார்த்தான், அவனுக்கு இது சரியாக வராது போல் இருக்கா, என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு கொஞ்சம் அதுலேயே நின்றுட்டு இருந்தான். திடீர்னு என்ன பண்ணா, ஒரு நாள் ஏன் நம்ம கடலில் மீனவனா போய் மீன் பிடிச்சிட்டு வந்து விற்றா என்ன அப்படின்னு தோணிச்சு. உடனே கடல் பக்கம் போய் எப்படியோ ஒரு போட்டை வாங்கி, வலையை வாங்கி போய் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதை சொல்லிட்டு சொல்கிறாரு, மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான், மீன் பிடிக்கிறான், மீன் பிடிச்சி கொண்டாரான், விற்கிறான். இதுலேயும் இவன் நிலையாக இருப்பான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, சான்ஸ் இல்லை, நிற்க மாட்டான், இதுலேயும் இவன் நிற்க மாட்டான். இப்படி மாறி 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 நிலையில்லாமல் போய் கொண்டு இருக்கிறவனுக்கு அந்த நிலையற்ற ஒரு வாழ்வினால அவன் எது முதலீடு பண்ணாலும் அவன் எடுக்க முடியாது. ஒரு தொழிலில் முதலீடு பண்ணுறான், இப்போ நிலம் வாங்கலாம், நிலத்தை முதலீடு பண்ணி சாமான் வாங்கி விவசாயம் பண்ணால் அந்த முதல்லாம் வரணும்னு பார்க்கணும் இல்லை, இந்த முதலீடு போயிடுச்சு, அதை விட்டுட்டு போனால் அது அவ்வளோதான், அப்படியே முடிஞ்சு போச்சு. முதலும் போச்சு. இப்போ முதல் போயிட்டே இருந்ததுன்னா வறுமை வந்துடும் இல்லையா, வறுமையும் வந்துருச்சு. நிலத்தை பிளந்து நெடுங்கடல் ஓட்டி புணத்து குறவன் புணத்த கொழுமீன். நிலத்தை பிளந்து நெடுங்கடல் ஓட்டி, முதல்ல நீங்கள் இந்த புணத்து குறவன் எடுத்துக்கணும். புணம்னாலே குறவன் என்று சொன்னதுனாலே, புணத்தை சேர்த்து சொன்னதுனாலே, முதல்ல அவன் காட்டில் வேடுவ தொழில் செய்து கொண்டிருந்தான். பிறகு நிலத்தை பிளந்து மருத நிலத்தில் வந்து விவசாயம் தொழில் அதை செய்யலான்னு செஞ்சான். அப்புறம் கடலுக்கு போய் மீன்பிடி தொழில் செய்ய ஆரம்பித்தான். செஞ்சு கொழு மீன் கொண்டு வந்திருக்கிறான். சரி, இப்போ இதுலேயே நிற்பானான்னு சொல்ல முடியாது. விளக்கு மீன் இது வந்து இப்படி நிலையில்லாமல் இப்போ சுற்றி திரிகிற
ஒன்றிலேயும் நிலைத்திராமல் அவ்வப்பொழுது தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த இவனுடைய நிலையை என்ன சொல்லணும்? இந்த மாதிரி நிலைய யாவர்க்கும் வேண்டின், இப்போ யாவருக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலை யாருக்கும் இருக்கக்கூடாது, மாற்றிட்டு இருக்கக்கூடாது, நிலையாக இல்லை. என்ன ஆகும்னா வேண்டின் அப்படி இந்த நிலையை மாற்றாமல் இப்படி மாறி மாறி போகிறதையே வேண்டிக் கொண்டிருந்தால் யாவருக்கும் என்ன ஆகும்? அர்த்தமும் இன்றி அப்படி மாற்றிக்கணும். வேண்டின் அப்படி நீ இந்த நிலையாக இல்லாமல் மாறிக்கொண்டே இருப்பதை நீ வேண்டுவாயேயானால் குறையா அர்த்தமும் இன்றி, யாவர்க்கும் அர்த்தமும் இன்றி, யாவர்க்கும் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு பொருள் முதல் என்று சொல்லக்கூடிய பொருள் இல்லாமல் போயிடும். இன்றி அடுவதும் ஆமே. அடுவதுன்னா வறுமை. அடுவது என்று சொன்னால் வறுமையை சேர்ந்துவிடும். ஆகையினாலே ஏதாவது ஒரு தொழிலில் நிலையாயிருங்க. அதே தொழிலில் நிலையாக இருந்து அந்த தொழிலையே நிலையாக இருந்து அதனையே முடிந்தவரை அதனை அதிலே சீரோடு இருந்து அந்த தொழிலில் சரி, அந்த தொழில் பிடிக்கலன்னா அந்த தொழிலை எப்படி சிறப்பாக செய்கிறது, பிடித்த மாதிரி செய்கிறது. சரி, வேடுவ தொழிலில் நமக்கு ஆரலை கல்லூரி அந்த வேலையெல்லாம் பிடிக்கல, திருடுறது இல்லை. சரி, அங்கே உனக்கு அந்த வேடுவ தொழிலில் எப்படி உனக்கு அந்த திணைப்புணம் அல்லது மற்ற காட்டு மிருகங்களை வேட்டையாடி பயிர்களை காத்தல் இந்த மாதிரி பண்ணி ஏதாவது செஞ்சு இருக்கலாம். சரி, அப்படிதான் எல்லாத்துக்கும் அங்கே இருந்து விவசாயத்தை பண்ணி ஒரு பயிரை இட்டு முதல்ல எடுத்தவுடனே பெரிய லாபம் வராது. உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்க கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் வரும் முதல்ல. அது கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய பெரிய ரெவென்யூவே மகிழ்ச்சி தான் அவங்களுக்கு. ரெவென்யூங்கிறது அதில் பணமாக வராது, மன மகிழ்ச்சி, ஆத்ம திருப்தி. அந்த நிலத்தில் தான் பாட்டுக்கு வருகின்ற அந்த பயிர் அது பல பேருடைய பசியை போக்குகிறது என்கிற அந்த எண்ணம். எத்தனையோ பேர் பசி போக்குவாங்க இந்த உணவை உண்டு அப்படிங்கிறது அந்த எண்ணம். இதெல்லாம் மகிழ்ச்சி ஒன்று. வேறு யாருக்கு இந்த மகிழ்ச்சி வராது. உழவனுக்கு தான் சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலையினார் வள்ளுவர். அப்படி சொன்ன ஒரு முதல்ல எடுத்தவனே உழவு தொழிலுடைய பெருமையை தான் பேசுகிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு அந்த நிலத்தை உழுது நிலத்தினாலே விளைச்சல் பெற்று பலருடைய பசியை போக்கு அந்த தொழிலாக நினைச்சிருக்கலாம். அது கொஞ்சம் நல்ல தொழில், உண்மைதான். அது கொஞ்சம் நல்ல தொழில். இல்லை, மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போயிட்ட, இது அதை விட பெட்டரும் இல்லை, வேடுவ தொழிலை விட பரவாயில்ல. ஆனாலும் கூட அது ஒரு சிறப்பான தொழில்னு சொல்ல முடியாது. கடலில் போனால் எப்போ திரும்பி வர்றது, எப்போ கிடைக்கும், எது கிடைக்கும், கிடைக்குமா கிடைக்காதா, அப்படியே கிடைச்சாலும் கூட உயிரை கொன்று தான் அதை விற்று சாப்பிடணும் மற்ற உயிர்களை. என்ன இந்த வேடுவ தொழிலுக்கும் மீன்பிடி தொழிலுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேறுபாடு, அங்கே கொலை களவெல்லாம் உண்டு, இங்கே கொலை களவெல்லாம் இல்லை. மித்தபடி தொழில் சிறப்பாக இல்லை. இப்படி மாறி மாறி போய்கொண்டே இருப்பதினாலே, ஒரு நிலையில்லாமல் இருக்கின்ற அந்த காரணத்தினாலே தாவி சாவி செல்லுகின்றவருடைய வாழ்க்கையில் முதலீடு என்று சொல்லக்கூடிய அவனுடைய தொடக்க காலத்தில் ஏதாவது கொஞ்சம் பொருள் வச்சிருந்து தான் தொடங்கியிருப்பான். அது போய் கடன் சுமையாகி கடனுக்கு ஆளாகி வறுமையும் சேர்ந்துடும். இப்படிப்பட்ட ஒரு நிலை வேண்டுமா? ஆகையினாலே இதனை யோசித்து பார்த்து எதிலும் நிலையாக நின்று அதில் ஓய்வு பெறுவதை பார்க்கணும் அப்படின்றத ஒன்று சொல்லுகிறார். சிறந்து எதுன்னு தெரிஞ்சதுன்னா அதில் போய் நின்றுட்டா அப்படியே நிற்கணும். சரி, வேடுவ தொழிலை விட இந்த உழவு தொழில் சிறப்புனா அங்கே நின்றுடணும். அதை விட்டு அதை விட கீழே இருக்கிற ஒரு தொழிலுக்கு போயிட்டு அது சிறப்பு. அது அதுலேயும் நீ இருந்து என்ன பண்ணுறது? கொழுமீன் விளக்கு மீன்னார். மீன் விளக்கு மீன்னா இந்த மீன் சாப்பிடாதுன்னு சொல்கிறாருன்னு எடுத்துக்க வேண்டாம். புலால்
உண்றதை தடுக்கிறாரு தான். ஆனால் இங்கே கருத்து வேற. அவர் சொல்ல வருகிற கருத்து அது இல்லை. கொழுமீன் விளக்கு மீன் அப்படின்னாரு. ஆகையினால இப்படி சொல்லுங்க நிலையா அப்படின்னு சொல்றாரு. அப்ப நிலையா ஒரே தொழில் செய்ய சொல்றாரு, அதுல சிறப்பா இருக்க சொல்றாரு. அப்படிதான் இல்லையா? ஆமா. ஆனா அதை சொல்றதுக்கா மறைபொருள் கூட்டில் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அதுல ஏதோ சொல்ல வர்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நிலத்தை பிளந்து நெடுங்கடல் ஓட்டி புனத்து குறவன் புணர்த்த கொழுமீன் விளக்கு மின் யாவர்க்கும் வேண்டின் குறையா அறுத்தமும் இன்றி அடுவதும் ஆமே. இது ஒவ்வொரு தொழிலா மாறி மாறி போறவன், மதம் மாறி போகிறவன். ஒரு சமயத்தில் இருக்கிற பொழுது அந்த சமயத்தை விட இந்த மதம் நல்லது இருக்கு, இது சிறப்பாக இருக்குன்னு அதில் ஓடுறது. அதிகம் சரியா போய் செய்யறது இல்லை. அப்போ அதுலேருந்து இன்னொன்றுல ஓடுறது இல்லையா? கட்சி மாறி மாறி போகிறாங்க இல்லையா? அதை விடுங்க. கொள்கையும் கிடையாது. ஏதாவது ஒரு கட்சியில் இருக்கிறது, அப்புறம் இன்னொரு கட்சி போகிறது, ஏதாவது ஒரு நோக்கம். அதை சொல்ல வரல அவர். அவர் சொல்ல வந்தது சமயம் மாறுதல், மதம் மாறுதல். அப்படி புணத்து குறவன் என்று சொல்லக்கூடிய சமயத்திலே புணம் என்று சொல்லுகிறோம். அதில் இருக்கக்கூடியது அவைதீக சமயங்கள், வைதிக சமயம் இல்லாத சமயங்கள். அதில் ரொம்ப கொலைக்களவு புலைத்தொழிலெலாம் இருக்கிறது போல இதில் இந்த சமயத்திலே ஒழுக்கம் என்பது அந்த ஒழுக்கத்தை பற்றியே சரியாக போதிக்காமல், உயிர் உடம்பை பெற்று இந்த பிறப்பை பெற்றதனுடைய நோக்கத்தை பற்றி தெரிந்து கொள்வதிலே ஆர்வம் இல்லாமல், இந்த உடம்பினாலே புலன் இன்பத்தையே பெரிதாக கருதி புலன் இன்பத்திற்காகவே வாழ்ந்து புலன் இன்பத்தை நுகர்ந்து தானே தனக்கு சுமையாக மாறுதல். சரி, ஆனால் அதை விட்டுட்டு இந்த மருத நிலம் வந்தார். சரி, மருத நிலம் வந்தால் அது வைதிக சமயம். ஏன்னா அது பல பேருடைய வயிற்று பசியை நீக்குவதும், அதில் நியாயமாக உழைப்புக்காக இயங்கி நின்று உழைப்பையே எதிர்நோக்கி நிற்பதும், இப்படிப்பட்ட வைதிக சமயத்திலே நிற்றல். அதுதான் இந்த நிலத்தை பிளந்து நிற்றல். நிலத்தை பிளந்து நிற்றல் அதில் நிற்கிறது இல்லாமல் திடீர்னு அதிலிருந்து நெடுங்கடல் ஓட்டி, அது பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, மருதம், நெய்தல் 3 தண்ணிகளை பற்றி பேசுகிறார். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சொன்னது புறச்சமயம், அடுத்தது சொன்னது அகச்சமயம். இந்த அகப்புற சமயம் இருக்கு, வாம மார்க்கம்னு இருக்கு. வாம மார்க்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை. அது வேடுவர் தொழிலை போல ஒரு இழி தொழில் இல்லை என்றாலும் அதனுடைய இழிவு தான் மீனவர் தொழிலில். ஏனென்று சொன்னால் உயிர்களை கொன்று அதனை வேடுவத் தொழில் புரிகின்ற அந்த நிலையில யாவர்க்கும் வேண்டின் குறையா அறுத்தமுமின்றி அடுவதுமாமேனர். வேடுவத் தொழில் அளவுக்கு அது கீழானது இல்லை என்றாலும் அது மற்ற உயிர்களை கொன்று திங்கிற எதுவுமே கீழானதுங்கிறது நம்முடைய பொதுவான கருத்துங்க. அது என்னங்க மீன்பிடி தொழில் அப்படி சொல்லலாமா அப்படிலாம் சில கேட்கலாம். அது மாதிரி செஞ்ச நாயன்மார் இருக்காரேன்னு கூட கேட்கலாம். அந்த தொழிலே நின்ன பொது அறங்கிறதுல பார்க்கிற பொழுது மற்ற உயிர்களையும் தம்முயிர் போல் எண்ணி மீன் பிடிக்கிற தூண்டில் பார்க்குற பொழுதெல்லாம் எனக்கு பகீருங்கிறாரு வள்ளல் பெருமான். சொன்னது நிஜமாக என்ன ஃபீல் பண்ணுறாரோ அதை சொல்கிறார். எத்தனை மீன் இதில் மாட்டிச்சோ தெரியலையே, எத்தனை உயிர் துடிச்சதோ.
என்று வருந்துகிறார். எல்லா உயிர்களுக்கும் இந்த உலகத்தில் வாழ உரிமை இருக்கு. இறைவன் மேல நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு இன்னும் அது முக்கியம். இந்த உயிர் இங்கே வாழ்றதுக்கு வந்துச்சு, அது வாழ்ந்து அது மடியணும். இப்போ நான் ஒருத்தர் வாழ்ந்த உலகத்திலே சரி அப்படியே வேண்டாம், பொதுவாகவே சொல்லுவோம், ஒருத்தரைய யூஸ்லெஸ்ஸுங்க, அவர் பிரயோஜனம் இல்லை, வெட்டி தீர்த்தர்றா அப்படின்னு சொல்லி தெரியுமா? செய்யலாமா? இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா? எதுக்கு? வயசானவங்களால இந்த நாட்டில் ஒரு பிரயோஜனம் இல்லை, எல்லாத்தையும் வெட்டின்னு சொல்லிடலாமா? அப்படிதான் வெட்டுறான். மாட்டேன், பால் கொடுக்கல, முடிஞ்சு போச்சு, வெட்டு அப்படின்னு வெட்டுறான். இது நியாயமா? சொல்லுங்கம்மா. அப்படி இது பிரயோஜனப்படாமல் போயிட போகுது, டக்குன்னு வெட்டிடு அப்படின்ட்டு போட்டு தள்ளிட்டு அப்படின்னு, இது எந்த விதத்தில் நியாயம்? அதுக்கு உரிமை இருக்குல்ல, இங்கே பூமியில் வாழ்கிறதுக்கு அதுக்குன்னு கொடுத்துருக்காரு சாமி. இது சில பேர் என்னன்னு சொல்கிறான், இந்த ஆடு மாடு படைச்சதே நம்ம சாப்பிட்றதுக்கு தானோ அப்படிங்கிறான். ஆடு மாடு படைச்சதே சாப்பிட்றதுக்குன்னா சிங்கம் புலியும் கூட படைச்சிருக்கான், சாப்பிட வேண்டியதானே? நீ நரி ஓனாய் இதெல்லாம் சாப்பிட வேண்டியதானே? அதை மட்டும் சாப்பிட மாட்டேன், அதுவும் அந்த உனக்கு சாப்பிட்றதுக்கு படைச்சது தானே, சாப்பிட வேண்டியதானே? சரி, ரைட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மீன்பிடி தொழிலை பற்றி அவர் சொல்லுகிற பொழுது ரெண்டு விதமாகவும் சொன்னார். ஒன்று சொன்னார், கொழுமீன் விளக்கு மீன். விளக்கு மீன் மின்னுங்கிறது அது முன்னிலை வினை விகுதி, அது முன்னிலை வினை விகுதி. அது விளக்கு மீன், விளக்குங்கள் அப்படின்னு அர்த்தம். எழுமின், விழிமின் அப்படின்னு சொன்ன மாதிரி. சரி, என்ன சொல்ல வருகிறார் சாமி அப்படின்னு கேட்கிற பொழுது, எந்த சமயமாக இருந்தாலும் அந்த சமயத்தில் எது முதல் போட்டிருக்கிற முதலுக்கு ஆபத்து இல்லாமல் அதே நேரத்தில் வறுமை வராமலும் பார்த்து கொள்ளுமோ அந்த தொழிலை சிறப்பாக செய்வது தான் சிறப்பு. நீ எந்த சமயமாக சார்ந்திருந்தாலும் சரி, அந்த சமயத்தில் இருந்து அந்த ஒழுக்கத்தை பின்பற்றினால் கூட போகிறோம். அல்லது மாறி மாறிக்கொண்டே போவதனாலே வருகின்ற அந்த துன்பமும் ஒருபுறம். நீ எந்த சமயத்தை சார்ந்திருக்காயோ அந்த சமய ஒழுக்கத்தையாவது கடைப்பிடித்து அதிலேயாவது நின்று சிறப்பாக வரணும். அப்படி இல்லைன்னா மதம் மாறிக்கொண்டே போகிற பொழுது எந்த மதம் சிறப்பு என்று நினைத்து போகிறாயோ அங்கேயாவது நீடிக்கணும். அங்கேயும் விடுபட்டு போய் அப்போ ஒரு கொள்கைக்காக ஒரு சமயம் என்று இல்லாமல் தொழிலுக்காக என்று போவது, பொருள் வேண்டி மாறுவது போல சமயத்திலேயும் பொருள் வேண்டி மாறுவது தவறு. இது இங்கே இருந்தால் பொருள் கிடைக்காது, அங்கே போனால் பொருள் கிடைக்கும் என்று சமயத்தை மாறுகிறவன் இடி தொழிலுக்கு உரியவன் என்று சொல்லுகிறார். அதைத்தான் சொல்லுகிறார். அர்த்தமும் இன்றி அது எப்படி சொல்லணும்னா, வேண்டின் யாவர்க்கும் அர்த்தமும் இன்றி அடுவது மாம்னார். அர்த்தமும் இன்றின்னா முதலும் போயிடும், வறுமையும் வரும்னு அர்த்தம். ஆனால் இது உண்மையாக சொல்லுகிற பொழுது இந்த மாதிரி தொழிலோ அல்லது சிறந்த தொழிலை எடுக்காமல் அதில் ஒரு தொழிலை பற்றி கொண்டு அதிலேயே நிற்காமலும் அல்லது அதிலிருந்து மாறி ஒரு நல்ல உயர்ந்த வந்தால் அதற்குரிய நிலையை பின்பற்றி சிறப்பாக இருப்பதும் இல்லாமல், இதை மூன்றையும் பார்க்கிற பொழுது வைதீக மதமாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளை உணர்ந்து அதில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு திருவருளும் கிட்டுகிறது. அர்த்தமும் என்று சொன்னால் அங்கே திருவருளை குறிக்கிறது. அடுவது மாமேன வினைகளும் தீருகின்றன. எனவே நீ ஒரு சமயத்தை சாருகிற பொழுது பார்த்து கொள்ள வேண்டியது, நம்முடைய வினைகள் தீர்கின்றனவா, மீண்டும் பிறப்பு தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, நமக்கு திருவருள் கிட்டுமா. திருவருள் என்று சொல்லுவது இந்த இறைவனை உணர்கின்ற உணர்வு. என்ன கையில் கிடைக்கிறதெல்லாம் அடித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறவனுக்கு எப்படி திருவருள் வரும்? வள்ளுவரே கேட்கிறாரு இல்லையா? உண்ணுகிறவர்களுக்கு அருள் நிலைமை எவ்வாறு உண்டாகும்னு கேட்கிறார். ஆகையினாலே அப்படி கேட்கிற பொழுது
திருவருள் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய இரக்கத்தை, இறைவனுடைய கருணை, திருவருள்னா கருணை தானே, கருணையை பெறுவது எப்படி என்று கேட்டால் அதற்குரிய ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்க அந்த ஒழுக்கங்களை பின்பற்ற வேண்டும். அதை சொல்லுவது வைதிக சமயம்தான். வைதிக சமயம் என்று சொல்லுவது நம்முடைய சைவ சமயம், அதுதான். எனவே இங்கே மருதம் என்று சொல்லுகிற அந்த நிலையில் அவர் குறிப்பிடுவது வைதிக சமயமாக இருக்கக்கூடிய சைவ சமயத்தினுடைய சிறப்பாக சொல்லுகிறார். அதில் இருந்தால் குறையாத அர்த்தம் உண்டு, அடுவதும் இல்லை, வினைகள் நம்மை தீண்டுவதில்லை, திருவருள் செல்வம் நமக்கு கிட்டும். ஆகையினாலே சமயத்தை சார்ந்தவர்கள் மாறிக்கொண்டே இருக்கிற அந்த ஒரு இழிவையும் நோக்கி அதே நேரத்திலே தாம் சார வேண்டிய உயர்ந்த சமயத்தை உணர்ந்து நின்று அதிலே ஒழுகுவதும் அவர்களுக்கு இந்த பிறப்பை பயனுள்ளதாக ஆக்கும். இதைத்தான் குறிப்பிடுகிறார். பிறப்பு பயனுள்ளதாக ஆகணும். லைஃப் ஷுட் பி மீனிங்ஃபுல். லைஃப் ஷுட் பி மீனிங்ஃபுல் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த பிறப்பு நீங்குவதற்குரிய ஒரு முன்னேற்றம் நமக்கு அங்கே நிகழ்ந்திருக்கும். லைஃப் மீனிங்ஃபுல் என்று சொன்னால் பொருளை ஈட்டிக்கொள்வதும், தன் பெயரிலே செல்வத்தை சேர்த்து வைத்திருத்தலும், தன்னை சார்ந்தவர்கள் எல்லாம் செல்வத்திலே திளைப்பவர்களாக பார்த்து கொள்வதும், வறுமையோ அல்லது பசியோ இதெல்லாம் எதுவுமே தன்னை சார்ந்தவர்கள் யாருக்குமே எதுவும் தெரியாத அளவுக்கு அவர்களை நன்றாக வைத்துக் கொள்வது, இதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றி என்று எண்ணினால் அது மிகப்பெரிய தவறாக முடியும். அவர்கள் அது தவறு என்று உணர்கிற பொழுது இட் வில் பி வெரி டூ லேட், இட் வில் பி டூ லேட். அதை ரொம்ப உணர்வாங்க, நிச்சயமாக உணர்வாங்க. அந்த காலத்தில் அதை உணர்வு வரும். ஏன்னா நம்ம நம்முடைய அந்த நிலையை எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாரும் ஒருத்தரும் there will be nobody to share our thoughts or feelings. எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க. யாருக்கெல்லாம் உழைச்சோமோ அவங்கெல்லாம் பிஸியாக இருப்பாங்க. எல்லாம் அவங்கவுங்க வேலை 1000 இருக்கும். அப்பா அப்படின்னா என்னைக்காவது ஒரு மகன் தந்தைகிட்ட போய் அதை பகிர்ந்துக்கிறது, என்னப்பா உன்னுடைய ஃபீலு அப்படிங்கிற மாதிரி கேட்டு தெரிந்து கொள்வது, பகிர்ந்து கொள்வது, இதெல்லாம் ரொம்ப துர்லபம். நான் எப்போவுமே பிஸி. ராத்திரி 9:30 மணிக்கு 10 மணிக்கு தான் வருது. அதுக்குள்ளே அப்பா காத்துக்கிட்டே இருப்பார். சில பேர் படுத்துருவாங்க, சில பேர் உட்காந்துருப்பாங்க. பையன் வந்தால் 2 வார்த்தை பேசலான்னு. அவன் வந்தவொடனே, உங்கள் அப்பா உட்காந்துருக்காரு, உங்களை பார்க்கணுன்ட்டு ரூமில் சொன்னார், வந்தாருன்னா சொன்னான்னா சொல்லுமா அப்படி. ஏம்மா நானே டயர்டாக இருக்கிறேன், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா, என்ன சொல்ல போகிறாரு, இடுப்பு வலிக்குதும் பாரு, தலை வலிக்குதும் பாரு, கால் முட்டி வலிக்குதும் பாரு, அதான் என்ன சொல்லலான்னு தெரியல, மாத்திரை தான் வாங்கி கொடுக்கணும், அப்போ தான் சமாதானம் ஆகும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடும். எதுக்கு இதை சொல்ல வருகிறேன்னா, இப்போ நான் இந்த மகனை பற்றி நான் சொல்லலை, அப்பாவை பற்றி தான் பேசுகிறேன். இப்போ யார் இருக்கா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய ஃபீலை பகிர்ந்துக்கிறதுக்கு யார் இருக்கா? உத்தரம் இல்லை, இருக்க மாட்டாங்க. நீயே உட்காந்துட்டு யோசி. பணம் இருக்கும், அஃப்கோர்ஸ், கன்வின்சிங் பேங்க் பேலன்ஸ், அப்புறம் ஒன்று கேட்டால் குறைச்சல் இல்லாதது, எப்போ வேணால் வைத்தியரை பார்க்கலாம், எப்போ வேணால் டாக்டர் பார்க்கலாம், எப்போ வேணால் மருந்து வாங்கலாம், எல்லாம் இருக்கும். ஆனால் அது என்ன லைஃபு? ஒரு திருப்தி இருக்கணும் லைஃப்பில். அந்த திருப்தி சிவத்தை நோக்கி செல்லுகிறவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். வாழ்க்கையில் சிவத்தை நோக்கி செல்லுகிறோம், சிவன் தானே நமக்கு, அவர் தான் ஈண்டாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் இல்லையா? அப்படி எல்லா உறவுகளையும் அவனே நினச்சிக்கிட்டு ரைட் ஃப்ரம் த பிகினிங். நீங்கள் பயந்து பாருங்கள், நம்ம என்றைக்குமே இல்லை தனியாள் கிடையாது, அவங்க ஏகப்பட்ட உறவுகள். எங்கே போனாலும் நமக்கு அந்த உறவுகள், அடியார் மக்கள் நம்ம மீது அன்பு செலுத்துவதற்கு அதை டெவலப் பண்ணிக்கணும், அதை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதைத்தான் குறிப்பிடுகிறேன். வைதிக சமயம் என்று சொல்லுகிற பொழுது அன்பு சமயம்.
வைதிகம்னா வேதத்தை ஒப்புக்கொள்ளுகிற சமயம்னு. வேதம் என்கிற ஒன்று உண்டு, சான்றோர்கள் அழி செய்தது என்று ஒன்று உண்டு. நமக்கெல்லாம் திருமுறைகள் தான் வேதம். நமக்கு அந்த வேதம் என்னன்னு தெரியாது, அதை நமக்கு சொல்லவும் இல்லை. அதில் என்ன ஏ இருக்கா, பி இருக்கா, சி இருக்கா, டி இருக்கான்னு நமக்கு தெரியாது. அதில் ஈ இருக்குன்னு சொன்னாலும் சரின்னு தான் நம்ம தலையாட்டணும். நம்ம என்ன சொல்ல முடியும்? நமக்கு என்ன தெரியும் அதில்? ஒருத்தர் இது இருக்குங்கிறாரு, ஒருத்தர் அது இருக்குங்கிறார். சரி, அது அவங்களுக்கு அது நமக்கு கொடுத்துட்டாங்கல்ல. நம்ம பாருங்க 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அந்த பிறந்த மக்கள்லாம் ரொம்ப இப்போ பேருடையவர்கள் என்ன கேட்டால், அதுக்கு முன்னாலெல்லாம் அவங்களுக்கு என்ன நூல் இருந்ததோ தெரியல. காரைக்கால மேல் மட்டும் இருந்திருக்கும், திருமந்தர் இருந்திருக்கும், திருமுருகாற்றுப்படை இருந்திருக்கும். அது மட்டும்தான் இருந்திருக்கும். ஏதோ சங்க நூலில் ஊருகா மாதிரி அங்கங்கே தொட்டுக்கிட்டு இருக்கேன் சாமியை பற்றி. 7ஆம் நூற்றாண்டு தேவாரம் என்ன லக்குங்க. நான் ரொம்ப சாமிக்கு நன்றி சொல்றேன். என்னப்பா இந்த தேவாரம்லாம் வந்ததுக்கப்புறம் என்னை பிறக்க வச்சு, அது வரைக்கும் உனக்கு நான் அதுக்கு முன்னாடியும் பிறந்திருப்பேன். ஆனாலும் தேவாரம்லாம் வந்ததுக்கப்புறம், தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் உன் பெருமையை காதார கேட்டு, காது குளிர கேட்டு, நீ சொன்ன சொற்றமிழ் பாடுகன்னு இதெல்லாம் காதில் கேட்கும்போது உன் பெருமையை சொல்லுகிற பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சி, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. எப்போ கேட்கறது, எப்படி கேட்கறதுன்னு கேட்டுக்கொண்டே இருக்கிற அந்த ஒரு பெருமை இல்லையா? தான் வைதிக சமயம். அதை சொல்றாரு. அது இருந்தால் அது இல்லாமல் நீ வேற எந்த சமயத்தில் போய் நின்று ஸ்டிக்கான் பண்ணி அதையாவது பண்ணிக்கிட்டு கரெக்டாக பண்ணி உனக்கே உரிய சமயத்தை விட்டுட்டு நீ போனேன்னா, நீ மாறி போனேன்னா அர்த்தமும் இன்றி அடுவதும் ஆமே என்று குறிப்பிடுகின்றார். எனவே என்னுடைய உள்ளுரை செய்தி என்னன்னு கேட்டால், சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை. நம்முடைய சமய சிறப்பத்தை அதில் குறிப்பிடுகிறார். இந்த குறவன் செஞ்ச கதை மாதிரி நீயும் இருக்கிறத விட்டுட்டு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னுட்டு போய் அதில் என்ன இருக்கு? நீ போனதுக்கப்புறம் தான் தெரியும் அதில் ஒன்றும் இல்லைன்ட்டு. அதில் ஒன்றும் கிடையாது. அதில் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கு. நமக்கு விளக்கமான ஒரு சூழ்நிலை, இந்த பிறப்பினுடைய அர்த்தம், பொருள் இதெல்லாத்தையும் அதுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. எனவே இதனுடைய உள்ளுரை செய்தி சைவத்தின் மேல் சமயம் வேறில்லைன்னு சொல்கிறார். அதை சொல்லி குறிப்பிடுகின்றார். இங்கே இருந்தால் அர்த்தமும் உண்டு, அடுவதும் இல்லை. ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ் சொன்ன. அர்த்தமும் இன்றி அடுவதும் ஆமேனாரு. நமக்கு அர்த்தம் நமக்கு உண்டு, அடுவது இல்லை. அப்படி மாறி அறுவது ஆமே இல்லை, அடுவது இன்று. வினைகள் நம்மை தாக்குவது இல்லை என்று குறிப்பிடுகிறார். சரி, தொடர்ந்து இன்னொரு பாடல்லையும் ஒரு அரிய செய்தியை சொல்லுகிறார். பாடல் 59 பார்க்கலாம். பாசி படர்ந்து கிடந்த குளத்திடை கூசி இருக்கும் குருகு இறை தேர்ந்து உண்ணும் தூசி மரவன் துணை வழி எய்திட பாசி கிடந்து பதைக்கின்றவாறே. பாசி படர்ந்து கிடந்த குளத்திடை கூசி இருக்கும் குருகு இறை தேர்ந்து உண்ணும் தூசி மரவன் துணை வழி எய்திட பாசி கிடந்து பதைக்கின்றவாறே. ஒரு குளம், ஃபுல்லா பாசி. அங்க ஒரு பறவை, குருகுன்னா பறவை, அது அங்க இருக்கு. இந்த குளத்தையே பார்த்துட்டு, குளத்தில் இருக்கிற மீனோ அல்லது புழுவோ பூச்சி ஏதோ ஒன்று அதுக்கு இறையா கிடைக்கணும். எது பார்த்தா அதுக்கு தெளிவாகவே தெரியல. பாசி பிடிச்சிருக்கு, அப்படியே கம்ப்ளீட்டாக படர்ந்துருக்கு. என்ன எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு அதை பார்த்து பார்த்து கண்ணு பூத்து போய் அது எப்படி எடுக்கிறதுன்னு
கூசி இருக்கும். கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு இறை கிடைக்காததுனாலே அது தளர்ந்து ஒடுங்கி உயிர் ஒடுங்கிய நிலையிலே அது கிடக்கும். பாசி படர்ந்து கிடந்த குளத்திடை கூசி இருக்கும் குறுகு இறை தேர்ந்து உண்ணும். சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டு பார்த்து அங்கேருந்து பார்த்து ஏதோ கொஞ்சம் அப்படி ஏதாவது ஒரு சலசலப்பு ஏற்பட்டு கொஞ்சம் அந்த பாசி ஏதாவது விலகும்னா அந்த விலகுற நேரத்தில் ஏதாவது தெரியும், டக்குன்னு போய் கொத்தி எடுத்துகிட்டு வரும். அதுக்கு எப்போ அது விலகும் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நிச்சயமே இல்லை. எப்போத்தான் இது கிடைக்கும் எப்போத்தான் அது பசி ஆறுன்னு தெரியாது. காத்துக்கிட்டே இருக்கணும். காத்துட்டு இருக்கும்போது அது பாட்டுக்கு நம்ம அந்த நேரத்தில் அசால்ட்டாக இருந்தோம்னா போச்சு அந்த உணவும். பாசி படர்ந்த குளம் உள்ளே இருக்கு, உணவு இருக்கு, ஆனால் அதுக்கு பிடிக்கிறதுக்கான சாதகம் இல்லை. அந்த சாதகம் செய்யறதுக்கு உரிய நிலையில பாசி கொஞ்சம் விலகுச்சுன்னா சாதிக்கலாம். நிலைமை சாதகம் அல்ல, பாதகம். பாசி படர்ந்து கிடந்த குளத்திடை கூசி இருக்கும் குருகு இறை தேர்ந்து உண்ணு. தேர்ந்து உண்ணுன்னு செலக்ட் பண்ணி சாப்பிடணும்னு அர்த்தம் இல்லை. அது தேர்ந்துன்னா கிடைக்காம இருந்து பார்த்து 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 நேரத்தை தேர்ந்து எப்போ பாசி விலகுன்னு பார்த்துட்டு இருந்து விலகுற நேரமாக உள்ளே போய் பார்த்து லபக்னு கொத்திட்டு போய் சாப்பிடும். குறுகு இறை தேர்ந்து உண்ணும். அந்த இறைக்காக அது காத்துக்கிட்டு இருந்து அதுக்கு கவலை அதிகமாகி கொண்டே போய் அது கூசி இருக்கும். இப்படி வருந்தி இருந்த அந்த நேரத்தில் ஒரு எதிர்பாராத விதமான ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னு பார்த்தா அந்த பக்கமா ஒரு வீரன் வந்தான், ஒரு பெரிய வீரன். அவன் தூசி மறவன். தூசின்னா படையில முன்னால செல்லக்கூடியவன். அவங்க பிரேவ் வாரியர்ஸ். தொண்டர்கள் தூசி செல்லீர், பத்தர்கள் சூடப் போகிறார். இந்த தூசி படைங்கிறது அது ஃப்ரண்ட் பெட்டாலியன். எல்லாத்தையும் எடுத்து தாங்கிறதுக்கு தொண்டு செய்கிறவங்களாம் பாருங்க, முதல்ல போய் இறங்கிடுவாங்க. என்ன எதிர்ப்பு எது எல்லாத்தையும் அப்படி அவர்கள் அந்த வலிமை உடையவர்களாக இருப்பார்கள். அந்த மாதிரி தூசி மறவன், போர்க்களத்திலே முன்னே செல்லக்கூடிய வல்லமை உடைய வீரன், ஒரு மறவன். அவன் அந்த பக்கம் வந்தான். அந்த வந்தவன் அந்த குளத்துக்கிட்ட வந்தான். இந்த பறவையும் பார்த்தான். இந்த பறவை பாவம், அது அங்கேயே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தான். அங்கே ஒரு டென்ட் அடித்து அவன் அங்கே உட்கார்ந்தான். அங்கேயே கொஞ்ச நாள் தங்கலாம், சூழ்நிலை நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சான். தங்கலான்னு நினைக்கிறப்ப தான் இந்த பறவையை பார்க்குறான். இந்த தண்ணியும் இவனுக்கு வேண்டி இருந்தது. அதனால் இவன் என்ன பண்ணான், இந்த தண்ணியில் இருக்கிற பாசத்தை எல்லாத்தையும் விளக்கிறதுக்கான முயற்சி மேற்கொண்டு விளக்கினான். பாசமெல்லாம் போயிடுச்சு. பாசம் போன உடனேயே அந்த பறவைக்கு ஆஹா, இப்படி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சது, தெளிவாக இருக்குது. உடனே இப்போ இறையை அதுக்கு கிடைக்கிறது கஷ்டமே இல்லை. பாஞ்சு தனக்கு வேண்டிய இறையை எடுத்து பசியாரி சந்தோஷமாக இருக்கு. அந்த மரவனுக்கு, அந்த வீரனுக்கு நன்றி சொல்லுது. அது சொல்ல தெரில, ஆனால் அது உள்ளத்தில் நினைக்குது. நல்ல வேளை இந்த பாசத்தை எல்லாம் நீக்கினதுனால நாம் இந்த மீனை சாப்பிட்டு நமக்கு இறை தேடுவதற்கு போச்சு. இல்லாட்டி நாம் எவ்வளோ சிரமப்பட்டிருப்போம். தூசி மறவன் துணை வழி எய்திட பாசி கிடந்து பதைக்கின்றவாறே. பதைக்கின்றவாறுனா பதைக்கின்ற நிலைமை.
பாசி கிடந்து பதைக்கின்ற, பாசி பதைக்கிறதுனா பாசி நீங்கி போக ஆரம்பிச்சது. அந்த குளத்திலே பாசி நீங்க தண்ணியை உபயோகப்படுத்த நினைக்கிறான், பாசியை அதை விளக்குகிறான், பாசியை விளக்கக்கூடிய முறையிலே விளக்குகிறான். அப்படி பாசி விளக்குறதுக்கு இப்போ நிறைய மருந்துகள் வச்சுருக்காங்க, போட்டாங்கன்னா அந்த பாசி அப்படியே விளைகிறோம். அதற்கான அந்த உத்திகளை கையாண்டு பாசியை நீக்கிட்டான். நீக்கின உடனே அந்த பாசி தான் பாசங்கிறது, பாசி நீக்கி இப்போ தெளிவாக்கிட்டான். அவனுக்கும் அந்த தெளிவாக்கினதுனால அந்த பறவைக்கு ரொம்ப ஒரு சுத்தமாச்சு. அந்த குளத்திலிருந்து தனக்கு வேண்டிய இறையை அது பெறுவதாயிடுச்சு. இதுக்கு ஒரே மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த மறவனுக்கு, இந்த வீரனுக்கு நன்றி சொல்லிச்சு. இப்படிப்பட்ட நிலைமை அந்த பறவைக்கு வந்தது. நமக்கும் சந்தோஷம்தான். அதுவும் பசியை அறிவிப்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இதான் கதைங்க அப்படின்ட்டு போயிட்டார். யாரு? திருமூலர். நான் மேட்ரு இதில் என்ன இருக்கு தெரிஞ்சுக்கணுமே. இவ்வளோ பெரிய இந்த பறவை கதையை சொல்கிறதுக்கா திருமந்திரத்தில் 9ஆம் தந்திரத்தில் மறைபொருள் கூற்று ஏதோ சொல்கிறார் சாமி. சரி, இப்போ பார்ப்போம். குருகு, பூசி இருக்கும் குருகு நல்லா தெரியுது. அது நம்ம ஆன்மா, உயிர். இது ஆன்மா, அது நல்லா தெரியுது. அது கூசி இருக்கும்னா அதுக்கு என்ன இறை கிடைக்கல, அது நல்லா தெரியுது. இறை கிடைக்கல, கூசி. அது கூசி இருத்தல்னா ஜடம் போல இருத்தல். கூசி இருத்தல்னா என்ன, உணவு இல்லை, அது இல்லைன்னா ஜடமாக அப்படியே கிடக்க வேண்டியதுதான். கூசி இருக்கும் குருகு பாசி பறந்து கிடந்த குளத்திடை இறை தேர்ந்து தேர்ந்து உண்ணும். பாசி படர்ந்த குளம் எது அப்படின்னு கேட்டா அந்த ஆன்மாவோட அறிவு. அது பாசி படர்ந்து கிடக்குது, மலம் முழுக்க கிடஞ்சுது. அது நடுவில் எப்பயாவது அந்த பாசி படர்ந்த அந்த குளத்துக்கு கீழே சிவம் இருக்கு. இந்த பாசியை நீக்குனா அந்த அறிவுனாலே சிவத்தை அது உணரலாம். இந்த மீனுங்கிறது சுவாமி தான், சிவம். அதை உணரலாம். அது எப்பயாவது தான் அது உணர முடியுது, அப்போ தான் அது கிடைக்குது. இறை தேர்ந்து உண்ணும். எப்பயாவது சிவ நினைவு, எப்பயாவது சிவபெருமானுடைய அருள் நினைவு, எப்போவாவது சிவத்தை பற்றிய உணர்வு. சாமியே உன்னை சரியாக நினைக்க முடியலையே, உனக்கு சரியாக தொண்டு செய்ய முடியலையே, உனக்காக நான் வழிபாட்டை முழு மனதாக செய்ய முடியலையே, உனக்குன்னு தொண்டு செய்யணும்னு ஆசைப்படுறேனே முடியலையேன்னு இந்த குறுகு பாசம் நிறைந்த குளத்தினாலே இறை கிடைக்காமல் வருதிப்படுவது போல பாசம் நிறைந்த மலம் நிறைந்த தன்னுடைய அறிவினாலே, அறிவினால் பெறுவதுவே ஆனந்தம். அறிவில தூய்மை இல்லாதனால சிவத்தை எப்பயாவது ஒரு தடவை ஏதாவது கொஞ்சம் பாசம் விலகின மாதிரி அப்படி இருந்ததுன்னா அந்த நேரத்தில் ஆனந்தத்தை அனுபவிக்குது. அப்போ அது கண்களில் கண்ணீர் வருது, அது எண்ணி பார்க்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் எப்போ நான் உன்னை முழுவதுமாக உணர்வது? சரணகமல ஆலயத்தை அரை நிமிட நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி பவவினையிலே சனித்த தமியன் மெடியால் மயக்கம் உருவேன். சாமி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து, சாமி இது ஏன் இப்படி இருக்கு, என்னுடைய அறிவு இப்படி முழுமை பெறாத அறிவாக இருக்கேன், இது எப்படி சாமி இந்த பாசத்தை நீக்குவதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிற பொழுது அங்கே வந்தார் ஒரு வீரன். அவர் தான் சிவபெருமானால் அதிர்ட்டித்து அனுப்பப்பட்ட குருநாதர். அவர் தான் இந்த குருநாதர் இங்கே வரார். இந்த பறவையை பார்த்துட்டு அங்கேயே தங்கிட்டார். அந்த பறவையை பார்த்துட்டு அங்கேயே தங்கின அந்த வீரன் போல இந்த ஆன்மா சிவத்தை அனுபவிப்பதற்காக ஆவல் உறுகிறது. இச்சை ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ஆசைப்படுது, ரொம்ப விரும்புது. ஆனால் அதனுடைய அறிவை பற்றி இருக்கக்கூடிய அந்த பாசத்தை நீக்குவதற்கு அதனால் முடியல. அதை நீக்கிக் கொள்வதற்கு வழி தெரியல. தெளிவாக பார்க்கணும். நீங்கள் ஒன்று சரியாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சிவபெருமானே ஆனந்தத்தை அடைய வேண்டும், அதனை பெற வேண்டும் என்கிற அதுதான் பக்குவம்.
பக்குவங்கிறது வேற என்னவோ நினைச்சிடாதீங்க. சத்தினி பாதம், அதில் இருவினை ஒப்பு, மலபரி பாகம், சத்தினி பாதம், இதெல்லாம் அந்த நிலைகளாக சொல்லப்படக்கூடியவை எல்லாமே அனுபவிப்பதற்குரிய தகுதிகளாக சொல்லப்பட்டாலும் கூட இவையெல்லாம் இல்லாமலேயே இச்சை பெரிதாக இருக்குமானால் அந்த இச்சை குறித்து இவற்றை தருவார் சாமி. இந்த முக்கியமான ரோல் என்னன்னு கேட்டீங்கன்னா இச்சை தான். ஆன்மா விரும்பணும். அதனாலதான் பாருங்க, சிவகதி விளைவதற்கு சொல்லுகிற பொழுது அப்பர் சுவாமி சொல்ல, மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி. நம்ம விருப்பம் மட்டும் ரொம்ப ஒரு எல்லையில்லாத விருப்பம், தொடர் விருப்பம் இருக்குமானால் சுவாமி என்ன பண்ணுவார், விரும்புது என்னையா அதே விரும்புது, அப்புறம் தடையா இருக்கிறதுல தள்ளிட வேண்டியது தானே. அதனுடைய விருப்பம் நல்ல விருப்பம். நல்ல விருப்பமா இருக்கும்போது தடைகள் எத்தனையோ இருக்குது. இருவனை இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க ஞானசம்பந்த பெருமானு ஆச்சாள்புரத்துல பெருமண நல்லூர் அந்த திருமணத்துல சாமிகிட்ட சொல்றாரு, என்ன சாமி எனக்கும் வந்து சூழ்ந்ததே இல் வாழ்வு அப்படின்னு கேட்கிற பொழுது, இல்லப்பா நீ வந்துரு, இங்க சிவஜோதி எழும், நீ அதுல பூந்து வந்துள்ளான்ற. சிவஜோதி எழுகிற போது வாசப்படி தெரியுது. சாமி என்ன சொல்றாரு, யாராருக்கெல்லாம் இச்சை இருக்கோ வித்தவுட் எனி அதர் குவாலிஃபிகேஷன் எல்லாரையும் எப்படி அழைச்சிட்டு போனாரு. அதுல சகலர் இருந்திருக்காங்க, பிரளயாகலர் இருந்திருப்பாங்க. பிரளயாகலர் கூட நம்ம வந்து ஏதோ ஒரு சுத்தமாய அசுத்தமாயில எங்கேயோ இருக்கிறாங்க, எல்லாம் இங்கேதான் இந்த இடத்துலயே உண்டு. விஞ்ஞான கலர் மட்டும் சுத்தமாயில அந்த புவனத்தில் இருப்பார்கள் என்று சொல்வார்கள். எல்லாம் இந்த பிரபஞ்சம் தானே, 224 புவனங்கள். இந்த உயிர்கள் வந்து எத்தனைப்பட்ட எப்படிப்பட்ட உயிர்களாக இருந்தாலும் அந்த உயிர்களை எல்லாம் அங்கே சாமி கூப்பிட்டு, வாங்க போகலாம், யாரா இருக்கு சாமி, நான் வந்து சிவபூஜையெல்லாம் ஒழுங்காக பண்ணாதவன் சாமி, சாமி நான் இன்னைக்கு குளிக்கல சாமி, நான் ஏதோ சாமான்லாம் கொண்டு வர சொன்னாங்க கல்யாணத்துக்கு, எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன் சாமி, எல்லாம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு சாப்பிட்லான்னு. இப்போ என்ன நான் குளிச்சுட்டு வரணுமா? ஒரு தகுதியும் குறிப்பிடலையே, ஒரு தகுதியும் குறிப்பிடல. ஒரே ஒரு தகுதி, உனக்கு உண்மையிலேயே சிவலோகம் சென்று சிவபெருமானுடைய திருவடியில் சேருவதற்கு விருப்பம் இருக்கிறதா? விருப்பம் இருக்கா? விருப்பம் இருந்தா உள்ளவா. அப்ப அது இச்சை தானே பிளே பண்ணுது. அதை நாம வந்து அந்த நுட்பத்தை அங்க பார்க்கணும். எப்படி எல்லாரையும் கூப்பிட்டு போனாரு அப்படின்னுட்டு, இச்சை. எப்படி சேரவான் பெருமாள் நாயனார் மேல வந்தாரு நீங்க சொல்லுங்க. அவர் சரியான கேள்வி கேட்டார், எப்படி நீ வந்த நான் உன்னை கூப்பிடலையேன்னு. அப்ப சாமி வந்து இச்சை, சுந்தரர் மேல வச்ச இச்சைங்கிறது சிவத்தின் மேல் வச்ச இச்சை. சாமி இல்ல. பெருமழையில் குருமர் எப்படிங்க போனாரு? பெருமழை குருமர் சுந்தரர் போறாரு, நான் போயிடணும், இங்க இருக்க முடியாது என்னால என்னாரு. சிவத்தின் மேலும் சிவனடியார் மேலும் இச்சை வைத்தார், சிறப்படைவார், செல்வம் பெறுவார். அதுதான் அதுல இருக்கக்கூடியது. இவர் வந்து பார்க்கிறார். இப்ப கூட அது சொல்லுகிற பொழுது சொல்லுவாங்க, அவருடைய தகுதியை நோக்கி சத்தினி பாதம் இருந்தா தான் குருநாதரான். சத்தினி பாதம்லாம் தானா ஆட்டோமேட்டிக்கா குருநாதர் பண்ணி வந்துடும். இச்சைங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு, ரொம்ப வெரி ஸ்ட்ராங் விருப்பம். சாக்கியர் அங்க போனவர் இங்கே ஓடியான்ட்டார், பௌத்த மதம் போனாரு, இங்கே வந்துட்டார். என்னன்னா சிவபெருமான் மேல இருக்கக்கூடிய இச்சை எதுவுமே மாத்திக்கல. ஒரு பாட்டுக்கு அதே நினைப்பு. இதெல்லாம் மாத்தணும்னு கூட அவருக்கு தோணலை. என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமை பொருள். மறவாமை என்பது இச்சையினால் விளைவது. எதை நீங்க அதிகமா விரும்புகிறீர்களோ அது நீங்கள் மறப்பதில்லை. புரியுதா உங்களுக்கு? நமக்கு எது மேல ரொம்ப இச்சைம்னா, இச்சை அதிகமா இருந்தா அதை மறக்கிறது இல்லை. நம்ம சிவத்தின் மேலே இச்சையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், மறதியே வராது. அயரான்பில் அரண்கடல் செல்லுமே. இந்த இருவினை ஒப்பு, மலபரி பாகம், சத்தினி பாகம், இதெல்லாம் டேர்ம்ஸ், சித்தாந்த டேர்ம்ஸா இருந்தாலும் இவையெல்லாம் விரைவாக நமக்கு வந்துடும். இச்சையை வளர்த்துக்கிட்டே இருந்தா இதெல்லாம் படிப்படியா வந்துடும். அது மேல ஆசை ஜாஸ்தியா வருகிற பொழுது இன்பத்துன்பம்லாம் சரியா இருவினை ஒப்பு வந்துடும்.
அதாவது ரொம்ப அழகாக சொல்லுகிறார். தூசி மறவன் துணை வழியை, வழியில் போகிறவர் அங்கேயே தங்கிட்டார். இந்த யாம்பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லுவது போல இந்த ஆன்மாவும் நன்மை பெறட்டும்னு நினைப்பார் குருநாதர். துணை வழி எய்திட பாசி கிடந்து பாசி கிடந்து பதைத்தல் என்று சொன்னால் நீங்குதல். பதைத்தல்னா நீங்குதல்ங்கிறது. இந்த குளத்தில் இருக்கக்கூடிய பாசியானது இந்த வீரனானவன் அவன் இதை நீக்குவதற்கான அந்த, ஏன்னா அவனுக்கும் அவர் இயல்பாகவே சிவத்தினுடைய ஆனந்தத்தை பெறுகின்றவர். அவருக்கு அது விளக்கிறது ஈஸியாக இருந்தது, இவருக்கு அதை விளக்கிறது கஷ்டமாக இருந்தது. ஆன்ம அறிவில், சீடனுடைய ஆன்ம அறிவில் இருக்கக்கூடிய மலத்தை நீக்குகிறார், பாசத்தை நீக்குகிறார். பாசம் நீங்கிய அறிவை பெற்ற அந்த ஆன்மா இப்பொழுது அந்த குருகு குளத்திலே ஆனந்தத்தை பெறுவது போல சிவத்திடம் ஆனந்தத்தை பெறுகிறது என்று சொல்லுகிறார். இதுக்கு உள்ளுரை செய்தி, குருவருள் கிடைத்த வழி பாச நீக்கமும் சிவப்பேரும் உளவாம். பாச நீக்கம் சிவப்பேரு முடிஞ்சவனை தான் குரு வருவார்ன்றது இல்லை. அதனால தான் 8வதுல குருவருள் வருகிறார். பாச நீக்கமும் திரு சிவப்பேரும் தொடர்ந்து நிகழ்கிறது. 9, 10 எல்லாம் மனமாயே தன்னோடு வல்வினைகின்றேன்னு 10ல் சொல்லுகிறார். ஆன்ம சுத்தி வருது 9ல், அப்புறம் பாச நீக்கம் வருது, அப்புறம் சிவப்பேறு வருகிறது. அயரா அன்பில் அரண்கடல் செல்லுமே. 9, 10, 11 3மே 8க்கு அப்புறம் வருது. ஸோ குருவருள் கிடைத்த வழி 8 முடிஞ்சிருச்சுன்னா 9, 10, 11 உளவாம் என்று அதில் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த 2 பாடல்களுக்கான விளக்கத்தை இன்றைய தினம் சிந்தித்தோம். தொடர்ந்து நாளை மாலை மிகச்சரியாக 6:30 மணிக்கு நாம் தொடர்ந்து மறைபொருள் கூற்றிலே மேலும் சில பாடல்களை சிந்திப்போம் என்று சொல்லி இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்வேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நேற்றைய தினம் பெங்களூரில் முருகன் புகழ்பாடும் சபை ஆண்டு அரசு உழவாரப்பணி ஆண்டு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்று அதிலே ஞானக்குழந்தை ஆங்கிலம் ஒரு மகிழ்ச்சி செய்தி என்னென்னா ரோரிங் சப்போர்ட்டு, அப்படி ஒரு சப்போர்ட்டு அந்த ஆங்கில புத்தகத்துக்கு அங்கே பெங்களூரில் கிடச்சிது. அவ்வளோ சிறப்பான வரவேற்பு, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆங்கிலம் தெரிஞ்சு தமிழ் தெரியாத அல்லது குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுங்க, அவங்களும் ஞானசம்பந்தரை படிக்கட்டும், அதை படிச்சுட்டு திரும்ப தமிழில் அதுங்க படிக்கும். அது ரொம்ப ஒரு ரோரிங். இறைவனுடைய திருவருள் தான், அவருக்கு சொல்லித்தானே இது நடக்கும். திருவருள் இல்லாமல் என்ன நடக்கும்? நம்மளா செஞ்சோம், சாமி சொன்னாரு செஞ்சோம். அதனால் இந்த ஆங்கில புத்தகம் வாங்கினீங்கன்னா 500 ரூபா. நீங்கள் இப்போ அதாவது இந்த சில நாட்களுக்கு 520 அதனுடைய விலை, 500 ரூபாய்க்கு தரோம். வேணுங்கிறவங்க பிஆர்ஓட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கலாம். பிஆர்ஓ நம்பர் தெரியும் இல்லையா? நம்ம அடிக்கடி ஞானத்திரளில் நம்பர் போடுறோம், பார்த்துங்க. அப்புறம் ஒரு முக்கியமான 2வது விஷயம், மொத்தம் 3 விஷயம் சொல்லணும். 2வது விஷயம், நவம்பர் 10லேருந்து நவம்பர் 20 வரைக்கும் 11 நாட்கள் திருமூலர் விழா. ரொம்ப கிராண்டாக நம்ம திருமூலர் விழா செய்ய இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு ஓதுவாமூர்த்தி. இப்போ விரைவில் உங்களுக்கு என்னன்னைக்கு எந்தெந்த ஓதுவாமூர்த்தி பாடுகிறார்கள். 5லேருந்து 7 திருமுறை விண்ணப்பம், 7லேருந்து 8.15 அடியன் பேசுகிறேன். அப்படியே ஒரு ஜிஸ்ட்டு, அந்த தந்திரத்தை பற்றி முதல் தந்திரம் என்ன ஜிஸ்ட்டு, 2வது தந்திரம், இப்படி 9 நாளையும் மிஸ் பண்ணாமல் கேளுங்க. லைவில் கேட்கலாம். உள்ளூரில் இருக்கவங்களாம் நேரில் வாங்க, அந்த இம்பேக்டே வேறு. வாங்க நேரில் திருமுறை கேளுங்க.
அந்த ஊதகமூர்த்தியில் தரிசனம் பண்ணுங்கள். திருமுறையின் வடிவம் ஊதகமூர்த்திகள்லாம் தரிசனம் பண்ணுங்கள், சொற்பொழிவு கேளுங்க. ஒரு 11 நாள் ஆனந்தமான விழா, திருமூலர் விழா நீங்கள் அனுபவிங்க. அந்த விழாவில் ஒரு நாள் 8ஆம் தந்திரத்தினுடைய குறுந்தகடு வெளியீடு. அதுக்கு அருமையான புத்தகம் சார்ட்டு போட்டிருக்காங்க, கமலவிநாயகர் சத்சங்கம் எல்லாம் ரெடியாக இருக்குது. அதனால் அது வெளியீட்டு விழா ஒரு நாள் அன்னைக்கு அவசியமாக வந்து நீங்கள் பங்கு கொள்ளணும். 2 3வது இப்போ தீபாவளிக்கு மறுநாள்லேருந்து கந்த சஷ்டி விரதம். கந்த சஷ்டி விரதத்தில் சிறப்பாக நம்ம கேட்க வேண்டியது முருகனுடைய நூல்கள், முக்கியமாக திருமுருகாற்றுப்படை, கந்தபுராணம். அடியன் திருமுருகாற்றுப்படை 12 நாள் பேசியிருக்கேன் கமலவிநாயகர் சத்சங்கத்தில். 12 நாள் நான் பேசுனது சர்க்குரு பாடியிருக்கார். சர்க்குருநாத் தேசிகர் மயிலாப்பூர் ஓதுவார், முழுக்க பாடியிருக்கார். நான் ஒரே சொல்லியிருக்கேன், 12 நாள் ஒரு சொல்லியிருக்கேன். திருமுருகாற்றுப்படை வலிமை என்ன சொல்கிறேன். அடுத்தது கந்தபுராணம் 33 நாள் சொல்லியிருக்கேன். கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளி செய்த கந்தபுராணம் 33 நாள் தொடர்ந்து. மக்களுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா, அடியாருடைய ஆதரவு, அப்படிப்பட்ட ஆதரவு. கமலவிநாயகர் சத்சங்கம் இட் வாஸ் ரோரிங் சக்ஸஸ். ரொம்ப அற்புதமாக அதை செய்தார்கள். மக்கள் மனமொழிந்து போனார்கள். ரொம்ப ஆதரவு. இப்போ எதுக்கு இதை ரெண்டையும் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்களா? இந்த இரண்டும் கமலவிநாயகர் சத்சங்கத்தினுடைய சேனலில், யூடியூப்பில் அதை அப்லோட் பண்ணுறாங்க. அது ரெண்டும் இருக்க போது இப்போ இந்த கந்த சஷ்டிக்காக ஸ்பெஷலாக அது வந்துடும். அதில் நீங்கள் அதை கேளுங்க. நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். அந்த அப்படியே அந்த யூடியூப் சேனல்லையே திருமுருகாற்றுப்படையும் கந்தபுராணத்தையும் நீங்கள் கேட்கலாம். அது அப்லோட் ஆக போகுது சத்சங்க சேனலு, கமலவிநாயகர் சத்சங்க சேனலில். இது ஒரு அரிய வாய்ப்பு. கந்தபுராணத்தையும் திருமுருகாற்றுப்படையும் இருக்குது என்று சொல்லி, நூல் அது சிடியாக வேணும், பென்ட்ரைவாக வேணும்னு சொன்னாலும் நீங்கள் கமலவிநாயகர் சத்சங்கத்தை அப்ரோச் பண்ணிங்கன்னா ரெண்டையும் ஒரே சிடியில் போட்டு ஒரே பென்ட்ரைவில் போட்டு கொடுப்பாங்க, யூஎஸ்பியில். நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அது ரெண்டையும் ஒரு யூஎஸ்பியில் போட்டு கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. 33 நாள். ஆனால் என்ன ஜிபி 64 ஜிபி வேணுமா என்னன்னு தெரில எனக்கு. நீங்கள் கேட்டு பாருங்கள். இல்லை கந்தபுராணம் மட்டும் தனியாக, இது தனியாக, ரெண்டையும் தனித்தனியாக வாங்கினாலும் வாங்கிக்கோங்க. இல்லை அங்கே அவங்கள்ட்ட எங்கள்கிட்ட கேட்டால் கூட நாங்களும் தருவோம். எங்கள்கிட்ட கேட்டாலும் கிடைக்கும். அங்கே ஒருவேளை அவங்க கிடைக்கல, இங்கே கிடைக்குன்னா தருவோம். ஆனால் அவங்க தான் கொடுக்கணும். இல்லைன்னா கூட நாங்கள் தரதை பற்றி கமலவிநாயகர் சத்சங்கம் ஒன்றும் சொல்லாது. அதனால் நாங்கள் தருகிறோம். நீங்கள் எப்படியே கேட்டால் சரி, அவ்வளோதான். எங்களுக்கு வேண்டியது அவ்வளோதான். மணிவாசக ஐயா அதான் சொன்னார், எல்லோரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த 3 அறிவிப்புகளோடு இது நிறைவு செய்து, அப்புறம் என்னுடைய சொந்த கதை இருக்குது, ஞானத்திரள் இல்லையா? அது நான் சொல்லாமல் என்றைக்கு முடிகிறது இல்லை. ஞானத்திரள்னு நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா நான் வந்து சொல்லவே மாட்டேன். ஞானத்திரளுக்கு நிரம்ப ஆதரவு வந்து விட்டது அப்படின்னு சொல்லணும். நான் ஞானத்திரளுக்கு ஒரு 5 பேரையாவது நீங்கள் திருமுறைக்கு செய்த பணியாக நீங்கள் நினைக்கலாம். 5 பேரையாவது சப்ஸ்கிரிப்ஷன் சேர்த்து விடணும். ஏன்னா ஒரு டார்கெட் வச்சுருக்கோம், அதை போய் அச்சீவ் ஆகணும். அப்போ தான் இது ஸ்ட்ராங்காக நிற்கும். 12 வருஷம் நிற்கிறது. எவ்வளோ நாளையும் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு ஐயா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, பதிப்பாசிரியர். இப்போவும் கூட சில அன்பர்கள் மனமோந்து தருகிறார்கள். பெங்களூரில் கூட நேற்று பேர் சொல்லக்கூடாது, அந்த அன்பர் கோச்சுக்கு அவர் மனமோந்து தந்தார். அது மாதிரிலாம் நீங்கள் உதவி செய்யணும். இதில் வருகிற கட்டுரைகளுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம் என்று சொல்லி இந்த அளவில் இதனை நிறைவு செய்து, இந்த மாதம் ஞானத்திரளில் கூட இந்த ஞான குழந்தை ஆங்கிலம் விளம்பரம் வந்திருக்கு. இந்த மாதம் அக்டோபர் மாதத்து இதழில் வந்திருக்கு, வெளியிட்டிருக்கோம். நீங்கள் அவசியம் வாங்கணும். இந்த ஞான குழந்தை ஆங்கிலமும் வாங்கி பசங்களுக்கு தரணும். தே வில் என்ஜாய் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.